ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்டு வந்திருக்கேன். எனக்கு நேற்று யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்தது. அந்த மெயிலில் சொல்கிறாங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வருது, ஆனால் ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தது. அது எப்போ வந்துன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இத்தனை நாள் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நேற்று தான் எங்கள் சின்ன பையன் பார்த்து, மம்மி இப்படி மெயில் வந்திருக்கு, நீங்கள் கவனிக்கலன்னு. நான் சொன்னேன், நமக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சால் நான் ஏன் இங்கே இப்படி குப்பை கொட்டிக்கிட்டு இருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நான் சொன்னேன். இந்த வியூ பார்த்துக்கங்க. இது என் கடைக்கு பின்னாடி உள்ளது. இதுக்குள்ளே போனால் ஒரு ஊரே இருக்குது. இந்த பக்கத்தில் போனால் நிறையா தோட்டத்துறவெல்லாம் இருக்குது. நானும் போனதில்லை. இது பாருங்கள், இதுதான் என் கடை. இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இப்படியே போகலாம். நான் இங்கெல்லாம் வரமாட்டேன் எப்போவும். சரி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசின மாதிரி ஆச்சு, ஒரு வீடியோவும் பார்த்த மாதிரி ஆச்சுன்னு. சரி, இப்போ உங்கள் கதை மேட்ருக்கு வரட்டா? ஏன்னா எப்போவும் ஒரே இடத்துல வீடியோ எடுத்து போட்டால் நீங்களுமே போர் ஆயிடுறீங்க. பார்த்த முஞ்சே பார்த்து பார்த்து போர் ஆயிடுறீங்க. பார்த்த வியூ பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுறீங்க. எனக்கு மெயில் வந்திருக்கு, உங்களுக்கு 7000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனால் ஃபாலோவர் இல்லை. என் மக்களை நான் உங்களை எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லி, சரிங்க, என் பேச்சை கேட்குறீங்க, நிறைய பேர் ஆதரவாக இருக்கீங்க. இந்த 7000 பேரில் 1000 பேராவதையும் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் இன்னும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிட்டேன். அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு ஃபாலோவர் குறையா இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்காங்கன்னு. அது ரொம்ப எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு, என்ன செய்ய ஏது செய்யணும்னு. நானும் நிறைய எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நான் நிறைய பேர் வீடியோ ஃபாலோ பண்ணுற பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க அப்போ தான் சொன்னாங்க, நம்ம குடும்பத்திட்ட எல்லார்கிட்டையும் நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பேர் மில்லியன் கணக்கில் தூக்கி விட்ருக்கீங்க. நான் மில்லியன் கணக்கில் தூக்கி விட சொல்ல, லட்சக்கணக்கில் தூக்கி விடலாம். தினம் ஒரு 1000 பேர் வீடியோ பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு ஆதரவாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால தான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய எனக்கு நீங்கள் பார்க்கலான்னு தினம் ஒரு 1000 பேர் பார்த்தா கூட எனக்கு உங்கள் பேரை சொல்லி நான் பொழைச்சிட்டு போயிடுவேன். உங்கள் பேரை சொல்லி நானும் வாழுவேன் பார்த்தீங்களா. கொஞ்சம் ஏதாவது நமக்கு யூடியூப்பில் எதுவும் வருமானம் வரும் பார்த்தீங்களா. அதனால தான் நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்னோடய ப்ராப்ளம், என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் ஏறுது, அந்த அளவுக்கு ஃபாலோவர் இல்லைன்னு எனக்கு யூடியூப்காரங்க மெயில் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு கை கூப்பி கேட்குறேன், எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வாங்க. நிறைய என் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்க எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். கண்டிப்பாக துணை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக தினம் ஒரு 1000 பேராவது பாருங்கள். 200 பேர், 100 பேர், 150 பேர், 300 பேருக்கு மேலே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் என்னோட ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணு.